ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7. பாருங்கள், இந்த இடத்துல பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்னு தொடங்குது இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கும். இந்த கூடாரத்தில் நம்ம இருக்கிறோம், ஆனால் நம்மளுடைய வாஞ்சையெல்லாம் எது? பரம வாசஸ்தலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அங்கே போகணும் அப்படின்ற வாஞ்சை தான் நமக்கு காணப்படுது அப்படின்னு சொல்லி பாடப்படும். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் இங்கே தான் நம்ம குடியிருக்கிறோம், இன்னும் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று தெரிஞ்சு கூட ஆனால் நம்ம தைரியமாக இருக்கோம். ஏன் தைரியமாக இருக்கணும்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஏன் நம்ம தைரியமாக இருக்கிறோம்? நம்ம அப்படி தைரியமாக இருக்கிறதுனால நம்ம இந்த தேகத்தை விட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? போவோம், குடி போகுவோம். எங்கே குடி போகுவோம்? கர்த்தரிடத்தில் குடியிருக்க நம்ம போவோம். அதை தான் நம்ம விரும்புகிறோம். நம்ம விரும்புகிறத நம்ம கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு செய்வார். அதனால் நம்ம இந்த பூலோகத்தில் வாழும்போது கர்த்தரிடத்தில் குடி போவோம். இந்த கூடாரம் நிலையற்றது, இந்த கூடாரத்தில் நம்ம பாரம் சுமந்து தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே எண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிடுவோன்னு விசுவாசித்து அதை குறித்து நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதை நம்ம அபியாசப்படுத்தணும். 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். பார்த்திங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எங்கே போக முடியும்? பரம வாசஸ்தலத்துக்கு குடி போக முடியும். இங்கிருந்து நம்ம குடி அங்கேயா காணப்படுது. பாருங்கள், பிலிப்பியர் 1:23 கூட போடப்பட்டிருக்கு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் என்ன அவர் வாஞ்சிக்கிறாராம் அப்போஸ்தலனாகிய பவுல். பாருங்கள், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த தேகத்தில் குடியிருக்கிறத பார்க்கலும், இந்த பூமிக்குரிய கூடாரங்களை நம்ம வாசம் பண்ணுவதை பார்க்கலும், நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு யுகாயுகமாய் அங்கே ஸ்தோத்திர பண்ணிக்கொண்டு நாம் அவரோடு கூட உலாவுகிறவர்களாய் அவரோடு கூட தரித்திருக்கிறதை நாம் வாஞ்சிக்கணும். 10ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அதனால்தான் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம் போட்டிருக்கு. ஏன்னா நியாயாசனத்தில் நம்ம நிற்கணும். நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு தகுந்த விதமாக நமக்கு அங்கே தீர்ப்பளிக்கப்படும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். நமக்கும் அதை சொல்கிறார். இதனால் நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளிவேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படி ஏது உண்டாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய அதை முழுசாக படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் இந்த தேகத்தில் குடியிருப்பது, நம்முடைய சரீரத்தில் நம்முடைய உயிர் இருக்கிறது கொஞ்ச காலம் மட்டும்தான். ஒரு நாளிலே நம்மளுடைய குடியிருப்பு எங்கன்னா பரலோகத்தில் இருக்கிறது, கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. அதுக்கு தான் நம்ம தைரியமாக இருக்கணும். அதுக்கு தான் தைரியமாக இருந்து இந்த காரியங்களை அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்படாதபடி இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அது வரைக்கும் நம்ம நல்லவர்களாய் நன்மையானதை செய்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து வாழும்பொழுது ஒரு நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் குடி போகும்போது அவர் நம்மை இருக்கரம் நீட்டி நம்மை அழைப்பார். வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொல்லி நம்மை உள்ளே அழைத்து நமக்கு ஜீவ கிரீடத்தை தரிப்பித்து நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். எனவே அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? வருத்தப்பட்டு பாரம் சும போரே வாருங்கள் நண்டையில் என்கிறார், இலை பாருதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி ஓடிவா.
இன்று தேடி நாடி ஓடிவா. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நாங்கள் கர்த்தாவே உம்முடைய இந்த தேகத்தில் குடியிருக்கிற வரைக்கும் இருந்து ஆண்டவரே கர்த்தரோடு உம்முடைய பரம வாசஸ்தலத்திலே இணைந்து குடிப்போகும் நாளை நாங்கள் நினைத்து தைரியத்தோடு இந்த உலகத்தில் வாழ ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11:31. இன்றைய கேள்வி: யாருக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை? யாருக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை?